Hello, welcome and welcome to Cricket Indians channel. In this video, we will talk about Mumbai Indians இரண்டாவது வெற்றிக்கு கதரும் ஹேட்டர்ஸ். ஸோ டோட்டலாக வந்துட்டு நேற்று மேட்ச்சில் வந்து 2 கான்ட்ரவர்ஷியலான விஷயம் நடந்திருந்தது. ஸோ உடனே அம்பையர் இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ரவர்ஷியலான விஷயம் வந்துட்டு ஒரு பவுண்டரி அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நோ பால். ஸோ இந்த விராட் கோலியுமே அம்பையர்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்த மாதிரியான கிளிப்ஸும் இப்போ ட்ரெண்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆகாஷ் மத்வால் ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணுவார். ஸோ அந்த பவுண்டரியை வந்து சேவ் பண்ணுறப்போ ஸோ அதை வந்து செக் பண்ணும்போது அம்பையர்ஸ் ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஆங்கிளில் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி வந்து சேவ் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு தான் அம்பையர் இந்தியன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா வந்துட்டு இந்த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அந்த ஒரு இன்னிங்ஸில் நடந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13வது ஓவரில் மறுபடியும் அந்த ஒரு பாலை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சைன் ஸ்க்ரீன்லேயும் அந்த லாங் ஸ்க்ரீன்லேயும் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸில் வந்து அவரோட சேவை வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த சேவை காட்டும்போது டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்தா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பவுண்டரி. அவர் வந்துட்டு அந்த பாலை வந்து டச் பண்ணுறப்போ காலில் வந்து பால் வந்து உரசிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ காலில் இருந்து பால் நகரும்போது கை வந்து அந்த இடத்துல வந்து நம்மளோட பவுண்டரி லைஃப்பில் டச் ஆகிற மாதிரி தான் ரைட் ஆங்கிளில் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது உண்மையாக வந்து பவுண்டரி கொடுத்தப்போ பட் ஆனால் வந்து டாப் ஆங்கிளில் பார்க்கும்போது காலில் பால் இருக்கிறப்போ கையும் பவுண்டரியில் பட்டுச்சு. இது பவுண்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ பால் அப்படிங்கிறது வந்து கொடுக்காமல் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபாஃப் டு பிளஸஸ்க்கு அல்ட்ரா ஏஜ் சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். ஸோ இது அந்த பவுண்டரியோட விஷயம். ஸோ இந்த பவுண்டரியா ஸோ இது வந்து பவுண்டரி கொடுக்கல 2 ரன் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து கிளியராக தெரியும். காலில் டச் ஆகிறதும் அவருடைய கை பவுண்டரி டச் ஆக கிளியராக தெரியுதா. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பும்ரா வந்து லாம்ப்ரூரோட விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அம்பையர்ஸ் காலில் வந்திருக்கும். ஸோ இதுக்கும் வந்து அம்பையர் வந்துட்டு காசு வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அம்பையரை பிடிச்சி புலந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைவர் ஆகாஷ் மத்வாலோட பவுலிங்கில் வந்துட்டு ஒரு சம்பவம் டிகேக்கு வந்து ஒரு நோ பால் வரும். ஸோ ஆகாஷ் மத்வால் 2 கான்ட்ரவர்சிலையுமே வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாருங்கிறது தான் உண்மை. ஸோ டிகேக்கு வந்து அந்த நோ பால் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ நோ பாலோட அந்த வெயிஸ்ட் ஹை எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஃபேர் டெலிவரி தான், நோ பால் கிடையாது அப்படிங்கிறத வந்துட்டு அம்பையர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பவுண்டரி. ஸோ அது வந்து அம்பையர்ஸ் மேலே தான் மிஸ்டேக். அதில் வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து 3-4 ஆங்கிள் பார்த்துருக்கணும். பட் ஒரே ஆங்கிள் பார்த்துட்டு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். பட் ஆனால் அந்த நோ பால் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா எப்படி தினேஷ் கார்த்திக்கு ஒரு நோ பால் வந்து கொடுக்காம இருக்கிறாங்கன்னு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரி சூரியகுமார் யாதவுக்கும் சேசிங்கில் ஒரு நோ பால் அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க. அது அவரோட விக்கெட்டுக்கே. ஸோ அப்படியும் பார்க்கும்போது சூரியகுமார் யாதவுக்கு அது வந்து நாட் அவுட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்காம இல்லைப்பா இது வந்து லீகல் டெலிவரி தான், நீங்கள் அவுட்டுன்னு சொல்லி போக வச்சுருவாங்க. இப்போ அம்பையர் காசு கொடுக்கறதா இருந்தால் சூரியகுமார் யாதவ் நாட் அவுட்னே கொடுத்துருக்கலாமே, அது எதுக்கு வந்து நம்ம அவுட்டு கொடுக்கணும்? இது வந்து ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று இதை வந்து விராட் கோலியே பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அவர் வந்து அந்த நோ பாலுக்காக தான் இது வந்து நோ பால் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அம்பையர்கிட்ட ஜஸ்ட் வந்து அவர் ஆர்கியூலாம் பண்ணல. ஸோ அவர் வந்து அங்கே போய் நின்று ஜஸ்ட் கேட்டு தான் இருந்தார். அண்ட் பவுண்டரி பற்றி எல்லாம் பேசிட்டு குட் அம்பையரிங் அப்படின்னு அம்பையரை கலாச்சிட்டு போனார். இஃப் சப்போஸ் இது அம்பையராக இருந்ததுன்னா ஃபாஃப் டு பிளஸோட அல்ட்ரா ஏஜ் நம்மளால் வந்து காமிச்சிருக்க முடியும். மும்பை இந்தியன்ஸ் எல்லா டிஆர்எஸையும் இழந்திருந்தாங்க. அது இழகாமையும் வந்து அவங்களால வச்சிருக்க முடியும். இதெல்லாம் ஆரம்பிச்ச முக்கியமான ரீசன் மலிங்கா வந்து இதுக்கு முன்னாடி ஆர்சிபி கேஸ்டன் மேட்சில் ஒரு நோ பால் போட்டார். அந்த நோ பாலை வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ விராட் கோலி இதுக்கப்புறம் டென்ஷனை கத்திட்டு இருந்தார் அப்படிங்கிறத கமெண்ட்ரியில் உசுப்பத்தி விட்டாங்க. ஸோ தமிழ் கமெண்ட்ரியில் கமெண்ட் இருக்காமல் ஸோ இதை பற்றியே வந்து ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் த மேட்சில் இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றியே பேசிகிட்டு இருந்ததுனால ஸோ டோட்டலாக மறுபடியும் இந்த கான்ட்ரவர்சி உருவாகிறதுக்கு காரணமே அதாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ வந்து அம்பையர் இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இஃப் சப்போஸ் வந்து அம்பையர் அப்படின்னா எதுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் தேவையில்லாமல் 2 டிஆர்ஸையுமே இழக்கணும்? அவங்க நினச்சிருந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எஸ் எல்லாம் ஈஸியாக சேவ் பண்ணி வச்சிருக்க முடியும். ஃபாஃப் டு பிளஸஸ்க்கு அல்ட்ரா ஏஜ் உழுந்துருச்சுன்னு போட்டுவிட்டு அந்த இடத்துல அவுட் எடுக்க முடியும். ஸோ பண்ணணும்னு நினச்சா எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் இந்த ஹேட்டர்ஸ் பண்ணுற வேலையால் தான் இந்த மாதிரியான ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் ஆகுது. ஸோ பவுண்டரி மேலே அம்பையர்ஸ் மேலே வந்து மிஸ்டேக் இருக்குது. பட் நோ பால்லாம் வந்து அது லீகல் டெலிவரி தான். ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல சிஸ்டமும் அதான் சொல்லிச்சு, சூரியகுமார் யாதவுக்கும் அதான் சொல்லிச்சு. ஸோ உங்களுக்கு மட்டும் அது நடக்கல. ஸோ இங்கே சூரியகுமார் யாதவுக்கும் அது நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு தான்.